வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசரோட கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஏன்னா ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல. ஏன்னா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து ஐசருக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி எங்களுக்கு கொஞ்சம் அது 240 மார்க்குக்கு எவ்வளவு எடுத்தா ஒவ்வொரு காலேஜ்ல எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார், அது 7 இதுல அப்படி நாங்க அதை தான் பார்க்க போறோம். ரைட்டா? அதுக்கு முன்னாடி இந்த ஐசர் எக்ஸாம்க்கு எதனா ட்ரைனிங் கொடுங்க சார், யாரை கேட்டாலும் தெரியாது இல்லைன்றாங்க, கொஞ்சம் ஏதாவது எங்க பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், அந்த பேப்பர் எல்லாம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்து ஏதாவது ஒன்று அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் எங்க குழந்தைங்களை எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் பயாலஜி இது 4மே வந்து பாத்தீங்கன்னா ஐசர்ல கேட்கறாங்க. இது 4த்துக்கும் சேர்த்த மாதிரியான ட்ரைனிங் வந்து நம்ம 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நேரடியா வந்து படிக்கணும்னாலும் படிக்கலாம், இல்ல ஆன்லைன் கிளாஸஸும் நீங்க எடுத்துக்கலாம். யாருக்குன்னா தேவைன்னா இமீடியட்டா கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இல்லைன்னா கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், நேமை போடுங்க, நம்பரை கொடுங்க, எங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட்? ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ஐசர். ஐசர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புனேல இருக்கு, கொல்கட்டா இருக்கு, முஹாலி இருக்கு, புஹால் இருக்கு, திருவனந்தபுரத்துல இருக்கு, தென் திருப்பதி இருக்கு, பெர்ஹாம்பூர் இருக்கு. இந்த 7 கேம்பஸ்ல பிஎஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு இல்லையா? இதுல நம்ம என்ன மார்க் இருந்தா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாத்துடலாம். ஜெனரல் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அண்ட் ஓபிசி எவ்வளவு மார்க் சார் அவங்களுக்கு கிடைக்கும், ஜெனரல் ஓபிசியா இருந்தா என்ன கிடைக்கும்ன்றத நம்ம வந்து பாத்துடலாம். ரைட்? பூனே கேம்பஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது 4 சப்ஜெக்ட் ஒரு கொஸ்டினுக்கு வந்து கரெக்டா பண்ணாங்கன்னா 4 மார்க், தப்பா ஆச்சுன்னா 1 மார்க் போயிடும். அப்போ 15 கொஸ்டின் பிசிக்ஸ், 15 கெமிஸ்ட்ரி, 15 வந்து பயாலஜி, 15 மேத்ஸ், மொத்தம் 60 கொஸ்டின். 60ல வந்து 240 மார்க் டோட்டல். அதுல புனே கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்டா இருக்கு. ஒரு 150ல இருந்து 160 மார்க்குள்ள இருந்ததுன்னா புனே கேம்பஸ் ஜெனரல் கேட்டகரியா ஓபிசிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொல்கத்தா கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 140ல இருந்து 150 மார்க் வரைக்கும் வந்ததுன்னா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா முஹாலி கேம்பஸ் 130 to 140. தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போபால் கேம்பஸ் 120 to 130 வரைக்கும் சான்சஸ் ஆர் தேர். தென் திருவனந்தபுரம் வந்து பாத்தீங்கன்னா 115ல இருந்து 125 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருப்பதி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 110ல இருந்து 140 120 மார்க் வரைக்கும் கிடைக்கும். சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான ரிலேட்டட் கோர்சஸ். அது இல்லாம பெர்ஹாம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேம்பஸ் இருக்கு இல்லையா? அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100ல இருந்து 120க்குள்ள இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதே சேம் அதேதான் 110 120 மார்க் இருந்ததுன்னா பெர்ஹாம்பூர் கேம்பஸ்க்கும் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுல போபால் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சயின்ஸ் அண்ட் பிடெக் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சயின்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கு. அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து வைப்போம்னா ஒரு 140ல இருந்து 150 வரைக்கும் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த இது வந்து கிடைக்கும். எது? எக்கனாமிக்கல் சயின்ஸ் அண்ட் பிடெக் இன்ஜினியரிங் கோர்சஸ். இன்னொரு கேம்பஸ் ஒன்னு இருக்கு, திருப்பதி கேம்பஸ். திருப்பதி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸ்னு ஒன்னு இருக்கு. திருப்பதி கேம்பஸ்ல என்ன இருக்கு? திருப்பதி கேம்பஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸ். அதுக்கு வந்து மார்க் வந்து என்ன இருந்தா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 130ல இருந்து 140 வரைக்கும் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ரைட்டா? அதே போல இன்னொரு கேம்பஸ் ஒன்னு இருக்கு ஐசர் கொல்கட்டால, கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ். கம்ப்யூட்டேஷனல் எங்க இரு? கொல்கட்டா கேம்பஸ் கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் வந்து ஜாஸ்தியா இருக்கு. மத்த கோர்ஸ் மத்த இடத்துல இருக்கிறதோட இந்த புனே கேம்பஸ்ல வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 150ல இருந்து 160 வரைக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு தேவைப்படுது. ரைட்டா? இதை பாத்துக்கிடுங்க. யாருன்னா வந்து ஐடியா இருக்கு அப்படின்னா மினிமம் நம்மளுக்கு 110ல இருந்து 160க்குள்ள வருது அப்படின்னா நீங்க ஒரு சப்ஜெக்ட் விட்டுட்டா கூட, என்ன சில பேர் என்ன சொல்றாங்க சார் நான் பயாலஜி படிக்கல சார், சில பேர் என்ன சொல்றாங்க நான் மேத்ஸ் படிக்கல சார் சொல்றாங்க. அப்ப மேத்ஸும் படிக்கல பயாலஜியும் படிக்கல அப்படின்ற ஸ்டூடெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா 240ல 60 மார்க் படிச்சுன்னா 180 மார்க். 180 மார்க் 3 சப்ஜெக்ட் வச்சு கூட நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் நம்ம சீட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரைட்டா? அதனால அதை கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கிங்க. நம்மளால பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஐடியா வச்சுக்கிறீங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 130 மார்க்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு 130 to 140 ஐசர் வந்து புனேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 120ல இருந்து 130 வரைக்கும் கொல்கட்டா கேம்பஸ்ல வாய்ப்புகள் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா 120 இது நம்ம நார்மலா இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 130ல இருந்து இந்த டோட்டல்ல இடபிள்யூஎஸ் கேட்டகரியில நம்ம எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 110 to 140 வரைக்கும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க.
110 இருந்து 140 மார்க் வரைக்கும் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே போல நம்ம இந்த கோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, போபால்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சயின்ஸ், இந்த இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 130 140 இருந்ததுன்னா இது கிடைக்குது. அகைன் வந்து திருப்பதி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய, கொல்கத்தா கேம்பஸ்ல இருக்கக்கூடிய அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 120 to 130, இது வந்து பாத்தீங்கன்னா 130 to 140 ரைட்டா. கொல்கத்தா கேம்பஸ்ல இருக்க கம்ப்யூட்டேஷன் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 130 140. அப்ப டோட்டலா எடுத்தோம்னா 110ல இருந்து 140க்குள்ள இருந்தோம் அப்படின்னா இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரியில சான்சஸ் இருக்கு ரைட்டா. கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணா அடிச்சிடலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 12th நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க, 11th கொஞ்சம் அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அழகா அடிச்சு தூக்கிடலாம், ஒன்னும் பெரிய கஷ்டமா இருக்காது. ஓபிசி என்சிஎல்க்கு தனி இருக்கு இல்லையா, ஜெனரல் ஓபிசி ஒன்னு இருக்கு, ஜெனரல் ஓபிசி என்சிஎல்கான கோட்டால இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 110ல இருந்து அகைன் வந்து 130 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 110 மார்க்ல இருந்து 130 வரைக்கும் ஒவ்வொரு புனேல இருந்து இப்படி கீழே இருந்து எடுத்துட்டு போனோம்னா பெர்ஹாம்பூர்ல இருந்து புனே வரைக்கும் எடுத்தோம்னா 110 to 130 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே தான் நீங்க வந்து அடுத்த இது பார்த்தோம் இல்லையா, இந்த கோர்ஸ் எக்கனாமிக் சயின்ஸ் பிடெக் இதெல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 125 to 135 எது போபால்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சயின்ஸோ பிடெக்கோ 125ல இருந்து 135 வரைக்கும் இருந்ததுன்னா கிடைக்கும். தென் நம்ம திருப்பதி கேம்பஸ் எக்கனாமிக்கல் சயின்ஸ், கொல்கத்தா கேம்பஸ்ல இருக்க கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 110 120 திருப்பதி கேம்பஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல்ல 120ல இருந்து 130 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் ரைட். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எஸ்சி தென் எஸ்டி இது ரெண்டும் இருக்கு. இதுல உங்களுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மி மார்க் இருந்தா கூட கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா நம்ம கேட்டகரி எஸ்சி எஸ்டில இருக்கிறவங்க ஜம்முன்னு அடிச்சிடலாம். லோவஸ்ட் மார்க் 80ல இருந்து ஹையஸ்ட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 125 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருங்க, 2 சப்ஜெக்ட் இருந்தா கூட அடிச்சு தூக்கிடலாம் போல இருக்கு. எனக்கு பிசிக்ஸ் வரும் கெமிஸ்ட்ரி வரும்னா கூட 2 சப்ஜெக்ட்ல 120 மார்க் அடிச்சு தூக்கிடலாம், ஏதோ ஒரு காலேஜ்ல நம்ம சீட்டை வந்து வாங்கிடலாம். அகைன் இந்த 4 கோர்ஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்கல் சயின்ஸ், பிடெக், இன்ஜினியரிங், தென் வந்து திருப்பதியில இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் கொல்கத்தா, இந்த 4த்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 மார்க்ல இருந்து ஒரு 125க்குள்ள கிடைக்குது. 100 to 125 மார்க்ஸ் இருந்ததுன்னா இந்த டேட்டா சயின்ஸும் இந்த கோர்சஸ்லாம் கிடைக்குது. அதனால கொஞ்சம் பிளான் பண்ணீங்கன்னா 2 சப்ஜெக்ட் இருந்தா கூட ஈஸியா அடிச்சிடலாம். தென் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சான்ஸ் வந்து பிரைட்டா இருக்கு. 60ல இருந்து 85 மார்க்ஸ்க்குள்ள உங்களுக்கு லாஸ்ட் இயருக்கு ஜாமுன் கிடைச்சிருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. யாருன்னா எஸ்டி கேண்டிடேட் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்க, போட சொல்லுங்க. ஜம்முன்னு இந்த கோர்ஸை வந்து அடிச்சுட்டு வந்துடலாம் ரைட்டா. அதே போல மற்ற இந்த 4 இது இருக்குல்ல, எக்கனாமிக்கல் சயின்ஸ், பிடெக், இன்ஜினியரிங் சயின்ஸ், தென் இஎஸ் கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70ல இருந்து 80 மார்க்ஸ் இருந்தா கிடைக்குது ரைட். 70 to 80 மார்க்ஸ் இருந்ததுன்னா இது கிடைக்குது ரைட். பாத்துக்கிடுங்க, ரொம்ப வந்து கஷ்டமா எதுவும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மார்க் ரொம்ப 240க்கு 240 எல்லாம் கிடையாது ரைட். அதனால கொஞ்சம் பக்காவா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு இது கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ரைட்டா. இன்னொரு வாட்டி ஒரு ரீகேப் பண்ணணும் அப்படின்னா ஐசரை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஓபிசியா இருந்தா அப்படின்னா ஒரு 110ல இருந்து 160 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 110ல இருந்து 140 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓபிசி என்சிஎல்ல 110ல இருந்து 130 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. எஸ்சில என்ன பாத்தீங்கன்னா 80ல இருந்து 125 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 60 to 85 மார்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசரோட கேம்பஸ்ல 7 கேம்பஸ்ல டிஃபரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இதை நீங்க என்னன்றதை ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஐசர்ல எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது, எப்போ எக்ஸாம் நடக்குது, May 25 எக்ஸாம்ஸ் சரியா. இதுக்கான கிளாஸஸ் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏப்ரல் 1ல இருந்து இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஏதாவது ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.